ஜல்லிக்கட்டு காளை. அம்மா கிட்ட சொல்றேன்டா. பொழுது விடிஞ்சா போது இப்படியே திரிய வேண்டியது. நீ நாசமா போயிருவடா. ஆளை மூஞ்சியும் பாரு. ஆஹா, காலையில இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் போல. என்ன என்ன ஏதோ சொல்லிட்டு வந்த மாதிரி இருந்தது. ஏய், நான் ஒன்னும் சொல்லல. நீ புத்திசாலி இல்லையா? ஆமா, மருமக எங்க ஆளை காணோம். ஐயோ, இன்னும் அந்த நயன்தாரா எந்திரிக்கல, தூங்கிட்டு இருக்காங்க. அவ எனக்கு மருமக இல்ல, அவ எனக்கு மாமியாரு. அப்படி சொல்லாத ரமணி, மருமகளை கூட மகளா பாக்கணும். வாய்க்கிலேயே சொல்லலாம். இத சொல்லிட்டு நீங்க வீட்டுக்கு போயிடுவீங்க. நான் தான் இவகிட்ட இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இல்ல, நான் என்ன சொல்ல. என்ன பொழுது விடிஞ்சா போதும் ஒவ்வொருத்தரா மருமகளுக்கு சப்போர்ட். உனக்கெல்லாம் வேற வேலை இல்ல. தேவையில்லாம ஏன்டா திட்டு வாங்குற? அந்த காலரமணி கிட்ட யாராவது போய் பேசுவாங்களா? நம்மள மாதிரி ஸ்டாண்டர்டான இடத்துல இருக்கிறவங்க ஸ்டாண்டர்டா தான் போய் பழகணும். 2 நாளா வைரஸ் சரியில்லை, சரியா போக மாட்டேங்குது. முடிச்சுட்டு வா, போய் கழுவிட்டு வந்துருவோம். ஹலோ, எது இந்த கோழிக்கோடு விஷயமா? புரியுது. குடும்ப பொண்ணு தானே, நான் நாளைக்கு கூப்பிடுறேன். இவன் அடங்கவே மாட்டான் போல இருக்க. எங்க அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் நில்லுங்க. நின்னு பேசுறேன். நேரம் மேலே அர்ஜென்ட்டா வெளியே போயிட்டு இருக்கேன். வேலை வெட்டி எதுவுமே கிடையாது, ஆனா இருக்கிற மாதிரியே நடிப்பான். இருக்கு பையன். அட, நம்ம மெம்பர் தானே வந்துட்டு இருக்காரு. ஏன் இவ்வளவு அவசரமா நடக்கிறாரு? ஏதாவது சுகருக்கு வந்துச்சா? ஏய், தள்ளிப்போய் விளையாடுற அப்பட. இருக்க ஒன்னும் அவசரம் கிடையாது. என்ன மெம்பர் இவ்வளவு வேகமா நடந்து வரீங்க? ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப சீரியஸான மேட்டர். சீக்கிரம் வா. டேய், நம்ம மெம்பர் யாருக்கோ சீரியஸ் சொல்றாரு. எழுவாங்கடா, வாங்கடா. என்ன இவ்வளவு பேர் வேகமா வரீங்க? தனித்தனியா சொல்லிட்டு இருக்க முடியாது, எல்லாரையும் கூப்பிட்டு மொத்தமா சொல்றேன். ஆமா, யார் சீரியஸா இருக்காங்க? யாரும் சீரியஸாவும் இல்ல, ஹாஸ்பிட்டல்லயும் இல்லடா. ஆனா விஷயம் ரொம்ப சீரியஸானது. வா, ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம் மெம்பர் அது? சொல்றேன். ஒரு கிளாஸ் தண்ணி முதல்ல கொடு. சீக்கிரமா கொடு. தண்ணிய குடிக்கத்தான் இங்க இவ்வளவு வேகமா வந்தியா? இந்த இடத்தை பத்தி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இல்ல, என்ன விஷயம் சொல்லுங்க. நம்ம எல்லாரையும் இந்த இடத்தை விட்டு காலி பண்ண போறாங்களா? யாரு? அரசாங்கம் தான். எதுக்கு? அரசாங்கம் இங்க பூங்கா வைக்க போறாங்களா? பூ 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 அது இல்லப்பா. நம்ம எல்லாரையும் இங்க இருந்து துரத்தி விட்டுட்டு இந்த இடத்துல பூங்கா வைக்க போது அரசாங்கம். அட கடவுளே, நான் கேக்குறதுல உண்மையா? இந்த பாருங்க தலைவரே, நீங்க சொன்னபடி நடந்துக்கணும். நானும் ஒரு தொகுதியில ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி என்ன புண்ணியம் சொல்லுங்க? மெட்ரோ ரயில் வந்தாலும் அடுத்த தொகுதிக்கு, ஏர்போர்ட் வந்தாலும் வேற தொகுதிக்கு, பெரிய ஒரு மாலு கட்டினாலும் அது வேற தொகுதியில. ஆலப்புழையில ஒரு துரும்பு கூட நகரல. ஆலப்புழையில நான் எம்எல்ஏ இருந்து மயிரை ஒன்னும் புடுங்கல. அப்படி எல்லாம் பேசாதீங்க தலைவரே, இது டூரிஸ்ட் பிளேஸ் ஆச்சே. டூரிஸ்ட் பிளேஸ் இல்லையா, டூரிஸ்ட் பிளேஸ். ஆமா, இங்க என்னையா இருக்கு? அதானே, என்னைக்கோ இடிஞ்சு விழுந்த கடற்பாலம் ஒண்ணு இருக்கு. பொழுது சாஞ்சா கொஞ்சம் பேர் அங்க வந்து ஹாயா இருந்துகிட்டு போவாங்க. அப்புறம் அந்த ஆப்பிரிக்கன் பாயில் இருந்து எனக்கு என்ன புண்ணியம்? அங்க எனக்குன்னு ஏதாவது ஒண்ணு வேணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக கடவுளா பார்த்து கொடுத்ததுதான் இந்த பூங்கா. இந்த முடிவுல இருந்து ஒரு அடி கூட நான் மாற மாட்டேன். நீங்க சொன்னது 100% சரிங்கய்யா. தம்பி, அங்க கேட்கறது பாக்குறது எல்லாத்தையும் நான் ஒரே ஆளாவே பாத்துக்கிறேன். நீங்க சும்மா இருந்தா போதும். நம்ம நாடு எப்படியாவது முன்னேறி வரணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் நாம இருக்கணும். இந்த மாற்றத்தை எப்படியாவது கொண்டு வரணும். அதுக்கு என்ன வழி, அத முதல்ல சொல்லுங்க எனக்கு. இங்க பாருங்க சிஎம், எங்க கிட்ட இருந்து எவ்வளவு வாரி இருக்கீங்க. சிஎம்க்கு தெரியாதா? கட்சிக்காக ராத்திரி பகலன் கூட பார்க்காம உழைச்சு பிரசவங்கிறதையே மறந்து போனவதா இந்த சரசம்மா. உங்களுக்கு தெரியும்ல. நீங்க யூத் விங் கிட்ட பேசுனீங்கன்னா உங்க பிரச்சனையை கண்டிப்பா அவங்க முடிச்சு கொடுப்பாங்க மேடம். இங்க பாரு, நான் பிரசவ விஷயத்தை பத்தி பேசல, கட்சிக்காக நான் எப்படி உழைச்சுங்கறத பத்தி பேசுறேன். அட, நீ பிரசவம் பார்த்ததெல்லாம் போதும், என்னோட பூங்கா விஷயத்துக்கு வா. வளவலன் பேசி நேரத்தை கடத்தாம காரியத்தை சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி சேரி அவ்வளவு சீக்கிரமா காலி பண்ண முடியாது, பெரிய பிரச்சனை ஆயிடும். அவரு சொன்னது சரிதாங்க. என்னங்க சிஎம், யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அட, இந்த கோவால குடிச்சுப்புட்டு சூரியன் பார்த்து எடுக்கிறேன்னு கவுந்து படுத்திருக்கிறாங்களே, அந்த மாதிரியே நானும் ஆலப்புழையில ஒரு இடத்தை ரெடி பண்ணா எல்லாரும் கவுந்தரிச்சு படுத்துப்பாங்க. குளிர்ச்சியா இருக்காது கண்ணுக்கு. அப்புறம் குடிக்கிறதுக்கு பீர் பாரு, மசாஜ் சென்டர், இந்த மாதிரி சமூக சேவையை நம்ம செய்வோம். அதுல வர வருமானத்தை வச்சு சொல்லும் போது புல்லரிக்குது பாருங்க. இங்க பாருங்க சிஎம், ஆலப்புழா டூரிசம் நம்மள தூக்கி அடிக்க போகுது.
தூக்கி அடிப்பாங்க. எவனாவது இங்க வரட்டும், நம்மள விரட்டி விட்டுட்டு வெளிநாட்டுக்காரங்கள குளிக்க வைக்கிறதுக்கு இங்க கூட்டிட்டு வரட்டும். அப்புறம் அவங்கள என்னோட காலு. ச்ச, உன் கால சொல்லல, உன் பொண்டாட்டி சொன்ன. ஓ, நீ கொஞ்சம் வாய மூட. சும்மா இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல. நம்ம பிறந்த மண்ணை விட்டுட்டு வெளிய போங்கன்னு எவனோ ஒருத்தன் வந்து சொன்னா நம்ம என்ன குடுமையா வச்சிருக்கோம்? என்ன கோவிந்தா நான் அப்படி சொல்லு. சொல்றேன். நம்மள விரட்டி விடுறதுக்காக அவங்க இங்க வரட்டும், அப்புறம் நாம யாருன்னு அவங்களுக்கு காட்டலாம். என்ன ஐயா நான் சொல்றது? இத்தனாயிரம் பேருடைய எண்ணங்களை அழிச்சிட்டு இங்க பூங்கா கட்டுறது தப்பு. ஆ. அப்படி ஒருவேளை அவங்க பூங்கா கட்டுனாங்க, அப்புறம் கட்டி மடிச்சு கட்டி கடவுளே சோத்திரம். ஆமை, என்ன நீங்க கெட்ட வார்த்தை பேச வச்சிடாதீங்க. என்ன யாரு என்ன சொன்னாலும் சரி, இங்க எந்த ஒரு பூங்கா. அதேதான். ஆ. இங்க என்னமோ போலீஸ் இல்ல, ராணுவமே இங்க வந்தாலும் நம்ம இங்க இருந்து போக வேண்டிய அவசியம் இல்ல. இது எல்லாத்துக்கும் பின்னால அந்த எம்எல்ஏ கேசி கோரா அது கரெக்ட் தான். அவன் குறை இல்ல, நம்மளோட குறை. நம்ம சேரி மக்களை எல்லாரையும் விரட்ட வந்த ஒரு குரங்கு. அதேதான். இந்த சேரியை மீட்டு எடுக்கிறதுக்காக இந்த அங்கேயே கழட்டி வச்சு போராட நான் தயாரா இருக்கேன். நீங்க தயாரா இருக்கீங்களா? நாங்க ready தான். நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. எல்லாரும் இங்க இருந்து மரியாதையா போயிடுங்க. சார்ஜ்! ஓ, எதுக்குப்பா இப்படி ஒரு பிரச்சனை? எதுக்காக இது நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. பாருங்க சிஎம், இதெல்லாம் பார்த்து ஒண்ணும் பயப்படாதீங்க. நாம இப்படியோ முங்கிட்டோம், நீந்தி கரையேறுவோம். இன்னைக்கு ராத்திரி அந்த சேரிய காலி பண்ணிடுவேன். ஓ, என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க சொல்லுங்க. இப்ப உங்களை சுத்தி எவ்வளவு பொல்லாப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு பாவத்தை சேர்க்கறீங்க? அந்த அப்பாவி மக்கள் அங்கேயே இருந்துட்டு போகட்டுமே. இங்க பாருங்க சிஎம், அரசாங்கத்துக்கு உட்பட்ட புறம்போக்கு இடத்துல யாரும் குடிசை போட்டு நிம்மதியா தங்கிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க காலி பண்ணியே ஆகணும். அவங்க காலி பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா நாங்க பூங்கா ஓபன் பண்ணத்தான் போறேன். அந்த பாவ செயலுக்கு இதுக்கப்புறமும் உனக்கு நான் துணையாவே இருக்க மாட்டேன். ஏப்பா பசீரு, என்னப்பா அங்க உட்காந்து சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? இல்ல சிஎம், இவரு சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல. பக்க ஸ்டேட்ல எல்லாம் டூரிசம் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை கோடி பொருள் தெரியுமா? அப்படி இருக்கும்போது நாம அப்பனா நீயும் அதையே தான் இப்ப சொல்ல வரியா? இந்த விஷயத்துல தலைவர் என்ன சொல்றாரோ அந்த வழிதான் தோண்டணும். எது எப்படியோ இந்த விஷயத்துல உங்களுக்கு நான் துணையாவே இருக்க மாட்டேன். வேணாம், துணையா நிக்க வேணாம். தலைவரே, சிஎம்மோட கூட்டுங்கிற விஷயத்த நான் விட்டுருவேன். இப்படியே போய் மேலிடத்துல முறையிடுவேன். அப்புறம் என்னோட சேர்ந்து இன்னும் சில பேரும் கம்ப்ளைண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓ, இந்த மாதிரி ஏதாவது சொல்லி சொல்லியே எல்லா காரியத்தையும் நீங்க சாதிச்சுக்கிறீங்கப்பா. இந்த விஷயத்துல இதுக்கப்புறமா நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. நீ என்ன செய்ய நினைச்சியோ அதை தாராளமா செய். இது கம்மிதான், இதை விட நிறைய கிடைக்க போகுது. வாங்க வாங்க, என்ஜாய். இனி இங்க ஒரு ஒயிட் ஹவுஸ் நாம கட்டிடலாம். அது என்னன்னு கொஞ்சம் சொல்லு.
சரி கடலுக்குள்ள போயிடுச்சு. அச்சா அச்சா இல்ல. சரி கோயிங் டு சி. இருந்ததுக்கான அடையாளமே இல்ல பாரு. என்னடா என் செல்லம் ராஜேந்திரா, நல்லா என்ஜாய் பண்ணு, ஜாலியா இருங்க. ஒன்னையும் தான் நல்லா என்ஜாய் பண்ணு. அச்சி தூள் கிளம்பு. அப்புறம் அங்க எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்கு. பியர் பாரு ஆண்டர்சனுக்கு, மசாஜ் சென்டர் ஜோயிக்கு, டீ கடை அது அங்க தேவைப்படாதுங்க. இது எல்லாத்துல இருந்து கமிஷன் பணம் என் பாக்கெட்டுக்குள்ள. இதுல உங்க யாருக்காவது அது எல்லாமே சரியா தான் இருக்கு. ஆனா தொடக்க விலை 10 கோடி ரூபாய். அது உடனே கிடைச்சிரும்ல. கிடைக்காம எங்க போயிடும். வணக்கம். முக்கிய செய்திகள். ஆலப்புழையில் ஒரு பேங்காக், அங்கு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பாக பூங்கா அமைப்பதாக இருந்தது. அதுல இப்போ 10 கோடி ரூபாய் ஊழல் நடக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. இன்னும் பல செய்திகள் வருகின்றன. போலியான பணத்தை கொடுத்து எல்லா மக்களையும் ஏமாற்றி பணத்தை பறித்து சென்றதாக இன்னும் பல செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதை பற்றி முதல்வரிடம் விசாரிக்க மத்திய அரசு குழு அமைத்துள்ளது. அதில் முதல்வர் கண்டிப்பாக பதில் அளிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆலப்புழாயில் நடந்த பேங்க் கொள்ளை சம்பவத்தில் சந்தேகப்படும்படியாக 4 பேரை கைது செய்து உள்ளார்கள். ஆலப்புழாயில் உள்ள புது தொண்டு நிறுவனம் இவர்களை சுற்றி வளைத்து பிடித்தது. இருந்தாலும் அவர்கள் கொள்ளையடித்ததை ஒப்புக்கொள்ளவில்லை. இப்பொழுது அங்கு சிசிடிவி கேமராவில் பதிவான வீடியோக்கள் வெளியாகி உள்ளது. சார், என்ன நீங்க அடிச்சே கொன்னாலும் சரிங்க சார். நாங்க சொல்றதுல உண்மைதான் சார். சார் எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். சார் சொல்றதை கேளுங்க சார், எங்களை விடுங்க சார். உங்ககிட்ட உண்மை எப்படி வர வேண்டும் எனக்கு நல்லா தெரியும். நாங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் சார். உண்மையில இதான் சார் அங்க நடந்ததை நான் சொல்லிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், என்ன சார் விஷயம்? ஆக்சுவலி ஐ லாஸ்ட் மை கீ. Okay. என்னோட கீ தொலைஞ்சு போச்சு. இது இல்ல சார், ஒர்க் ஷாப்ல வேலை பார்த்த பையன் ஒருத்தன் இங்க இருக்கு. அவனை நான் போய் கூட்டிட்டு வரேன் சார். ஓகே. Yeah. I'll be there. I'm on the way.
Yeah, within 10 minutes. ராஜேஷ் அது இருக்குல்ல அதான் சாரோட வண்டி அது என்னன்னு கொஞ்சம் பாரு. ஓகே சார் ஒரு நிமிஷம் நான் இப்போ ரெடி பண்ணிடுறேன். Hello? Yeah, tell me, man. How are you? Yeah. Only 10 lakhs? Yeah. ரெடி ஆயிடுச்சுல நீ போய் சார் கிட்ட கொடுத்துட்டு வந்துரு போ. சார் பைக் ரெடி ஆயிடுச்சு சார். Thank you. Thank you, good job. ஓகே சார். தங்கமான மனுஷன். பெரிய பணக்காரனா இருப்பான்னு நினைக்கிறேன். ஆடா இதுதான் நான் புது வேஷமா போட்டுட்டு வரேன். இதுதான் எங்க இருந்து தள்ளிட்டு வர? நான் இந்த மாதிரி பல வேஷங்கள் அவதாரம் எடுப்பேன். வேஷம் எதா இருந்தாலும் வேலை முடியணும். ம்? போதும்டா. இதை எங்க இருந்து தள்ளிட்டு வர? அது எங்க இருந்தோ எடுத்தா விடுங்களேன். இங்க பாருங்க, எப்பவும் கொடுக்கற மாதிரி கஞ்சத்தனமா கொடுத்தீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ரொம்ப ரிஸ்க் எடுத்து கொண்டு வந்த வண்டி. பெரிய ரிஸ்க் தான்ப்பா. நாங்க இத பாட்டா பிரிச்சு விக்கிறதுல தான்ப்பா பெரிய ரிஸ்க். நீ இத திருடிட்டு வந்த வண்டி தானே? திருடிட்டு வந்த வண்டிக்குலாம் இங்க ஒரு வேலை இருக்கு. நான் அந்த வேலை தான் தருவேன். இது அப்படி பெரிதவை கிளம்பு. அண்ணே என்னடா இதெல்லாம்? அதெல்லாம் காட்டும். எனக்கு ஒரு வேலை இருக்கு. அண்ணே கண்டிப்பா இது முடியாதுண்ணே. ஓடா இங்க இருந்து கிளம்பு. அடுத்த வண்டி கொண்டு வரும்போது பார்க்கலாம். கிளம்பு. அண்ணே இது கொஞ்சம் கூட சரியில்லை. ரொம்ப அழகா இருக்கு இந்த பைக். இத பார்த்தா உடைக்கிறதுக்கே மனசு வரல. இவன் இதை எங்க இருந்து தான் அடிச்சுட்டு வரான்னு தெரியலையே. இந்தாங்க. என்ன ஆட்டோல வர? அது வந்து என்னாச்சு முகம் ஒரு மாதிரி இருக்கு? பாப்பா ஹோட்டல்ல சாப்பிட போகும்போது பைக்கை வெளிய வச்சுட்டு போனேன். திரும்பி வரும்போது வண்டியை காணும் பாப்பா. என்னங்க அங்க பாருங்க நம்ம பைக். அட கடவுளே. ஆமா அதேதான். இது எப்படி இங்க வந்துச்சு? அப்பா இப்படியே கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டாரு. திருட்டு போயல. என் மருமகன் பைக்கை திருடி என்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு ஓடிட்டியாடா நீ இமயமலையை அந்த பக்கம் பரட்டி வச்சிருவேடா. அடிச்சு கொள்ளுங்கடா அந்த பண்ணிய.
என்ன செய்யறதா சாரோட உத்தேசம்? அதுக்கு நீ யாரா? நான் யாருங்கிறத அப்புறம் சொல்றேன். முதல்ல அந்த பையனை விட்டுட சொல்லுங்க. ஒழுடா வா. சார், இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. இது எங்களுடைய பர்சனல் விஷயம். நீ யாரா? இந்த படத்தோட வில்லனா? வில்லனா உள்ள கதாநாயகனமா இருக்கிறேன். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனைன்னா, எனக்கு இந்த பையன் வேணும். முடியாது. இவ என்கிட்ட வாங்கின பணம் மொத்தத்தையும் கொடுத்தாதான் விடுவேன். இத சொல்லத்தானா சாரு இவ்வளவு நேரம் கம்பீரமா பேசுனது? திஸ் இஸ் மை கார்டு. நாளைக்கு ஆள் அனுப்பி பணத்தை வாங்கிக்க. ஓகே? எனக்கு தேவையானது கார்டு கிடையாது, கேஷ். இல்லனா வேணா நான் கொண்டுட்டு போயிடுவேன். முடிஞ்சா இவனை கூட்டிக்கிட்டு போ. இந்த திருட்டுன என்கிட்ட அட்வான்ஸா வாங்கிக்கிட்டு வண்டியை திருடி அந்த ராவுத்தர் கிட்ட வித்திருக்கா. ஓ, அவ்வளவுதானா பிரச்சனை? இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. எங்க ஏரியால வந்து பிரச்சனை பண்ணுன. ஏய், டேக் இட் ஈஸி, டேக் இட் ஈஸி. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். வெரி குட். இந்த டேய், கத்தியறா, கத்தியறா, கத்தி எடுறான்னு சொல்றல, கத்தி எடுறா. டேய், இது துப்பாக்கிடா, கத்திய எடுறா. ஏய், விடுறாங்கறல. பணம் வேணும்னா நாளைக்கு காலையில வந்து வாங்கிக்கன்னு சொன்னேன்ல. புரியல உனக்கு? யாருடா வண்டியில? ஏய், யாருடா முதல்ல வண்டியில? சீக்கிரம் வாடா, ஒரே மாவன் தானே நீ. எல்லா ஏரியாவும் என்னோட கண்ட்ரோல்ல தான். புரியல உனக்கு? எடுறா வண்டிய. நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியலங்க. இப்ப நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டா போதும். உனக்கும் பணம் கிடைக்கும், அதுவும் லட்ச லட்சமா. எப்படி? சொல்றேன். டேய், அது இந்த பக்கமாடா. அந்த மாதிரி இல்லடா. டேய், அது இந்த பக்கமா வருடா. டேய், சொல்றத கேளுடா. டேய் டேய், இந்த பக்கமாடா, இந்த பக்கமாடி. சொல்றத கேளு. ஏன்டா இந்த பக்கம் அடிச்சு கோல் போடுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பைத்தியக்கார பசங்களா? விளையாடுறான்ல விளையாட்டு. இவரே அம்பேர். அந்த பக்கம் அடிக்காம இந்த பக்கம் அடிக்கடா. ஐயோ, இவனுக்கு எதுக்கு இந்த நேரத்துல இந்த பக்கமா வரானுங்க? டேய், தள்ளுறா தள்ளுறா. ஏய், தள்ளிப்பா, தள்ளிப்பட. அது அங்கதான் உட்காந்துருக்கான். நேரம் முன்னாடியே போய் நிறுத்து. எதுக்குடா இங்க உட்காந்துருக்க? சும்மா தான் சார். என்னடா வியாபாரம் பண்ண வந்தியா நீங்க? இல்ல சார், நான் அதெல்லாம் விட்டுட்டேன். பேக்ல என்னடா? ஒண்ணு இல்ல சார். பேக்க காட்டுற பார்க்கலாம். இஞ்சி மிட்டாய் சார். இஞ்சி மிட்டாயா? நீங்களே பாருங்க சார், இஞ்சி மிட்டாய் தான் இருக்கு. என்னடா வியாபாரம்லாம் நிறுத்திட்டியா? இது உண்மையிலே இஞ்சி மிட்டாயா இல்ல வேற ஏதாவது ஹெராயினா? சார், நான் அதான் தொழில் பண்றதை விட்டுட்டேன்னு சொன்னேன் இல்ல சார். ஏன் மூச்சுக்கு ஏன் சார் ஹெராயின் தருவான்? கஞ்சாவே தர மாட்டானுங்க. யோ வாயா, போய் தொலை.
கஞ்சா எப்படி இஞ்சி முட்டாயா மாறுச்சு? என்ன ஒரே மாயாஜலமா இருக்கு. ஏய் என்னையா என்ன வா. ஆளுக்கு அப்பத்துல இருந்து குருகுரு பார்த்துக்கிட்டே இருக்காரு, சொல்லவும் மாட்டாரு. இது நம்ம பொய்யாச்சே. ரொம்ப நன்றி தலைவா. போலீஸ்காரங்கிட்ட பேக் மாட்டி இருந்தது, என் பேக் காலியாயிருக்கும். இஞ்சி மிட்டாயை வைத்து 50 பைசா கூட கிடைக்காது. அதை வச்சு எப்படி காலம்புலா வாழ முடியும்? தலைவர் பெரிய இடம் தான் போல இருக்கே, கார்ல ரொம்ப பெருசா இருக்கு. ஆமா, நீங்க யாரு? என் கூட வா, நான் யாருன்னு சொல்றேன். வா. இந்த கார்லயா? படகல சார், ஃபர்ஸ்ட் டைம். ஹிந்தி பட ஹீரோ மாதிரியே இருக்காரு. ஹலோ மச்சி, பிளான் எல்லாம் ஓகே தான். ஆனா எங்கேயோ ஒரு சின்ன தப்பு இருக்க மாதிரி தெரியல. இவர் சொல்றது எல்லாத்தையும் முழுசா நம்ப முடியல. என்ன இருந்தாலும் அவர் நம்மளை காப்பாத்திருக்காரு மச்சான். நம்ம அவர் முழுசா நம்பலாம். நம்பிக்கை அதுதான வாழ்க்கை. ஒருவேளை பிரச்சனை வந்தா நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சந்திச்சுக்கலாம். எதுவும் குழப்பிக்காத, பாத்துக்கலாம் விடு. சுத்தம். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். தலைவா, டேய் ஒரு பீரு போதும்டா. எனக்கு பத்தல இரா. டேய் வேணாம்டா, சொன்னா கேளு. இந்த இருட்டுக்குள்ள நீ போனீன்னு வச்சுக்கியே, உன்னை யாருக்கும் தெரியாது. அதை விட இங்க உட்காந்துக்கிட்டு பல்ல இழிச்சு காட்டினா போதும். நான் எதுக்குடா பல்ல காட்டி சிரிக்கனா? பல்ல இழிச்சு காட்டினா இங்க ஆள் இருக்காங்கன்னு சொல்லி உன் மடியில யாரும் வந்து உட்கார மாட்டாங்க. மகிழ்ச்சி. அடடே. ஆஹா சூப்பர்ரா மச்சான். இப்படியே இழிச்சிட்டே இரு, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். என்ன பள்ளையா இருக்கிற திமிரு. ரொம்ப பீர் கீர் வாங்கிட்டு வா மச்சான், சும்மா வந்துடாத. மச்சான் நீங்க உட்காரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன சொல்லு. அண்ணா 2 கேஃப். டேய் மச்சான் வாடா. டேய் இங்க இருக்கிறவனுங்களாம் பயங்கர பந்தா பண்றாங்க மச்சான். டூப்ளிகேட் வேற. நான் வெளியில போய் நல்ல சரக்கு வாங்கி தரவா. என்னடா வாடா. என்னடா சீக்கிரம் வா. என்னடா இப்படி வாடா. பண்ணிட்ட? பயங்கர குளிரா இருக்கு மச்சான். வெளிய வா, நல்ல ஹீட்டா இருக்கு, ஜாலியா இருக்கு. வா. மச்சான், நீ தானே சொன்ன ஏசி பார்ல பீர் அடிக்கலாம்னு. இப்போ என்ன சொல்ற? எது ஆகாம இருக்கலாம். சீக்கிரம் வா. வாடா. ஏய் ஸ்டாப் தேர். 1 minute. நானே நீதான். ஒன்னதான்டா. பர்ஸ் எடு. எங்க பர்ஸ் உங்களுக்கு எதுக்கு? உன்னோட பர்ஸ் இல்லடா. நீ அங்க ஒரு பர்ஸை நேக்கா அடிச்சு எடுத்துட்டு வந்தல்ல, அந்த பர்ஸை கொடு. இவர் என்னடா சொல்றாரு? ஆமா, நீ ஏதாவது எடுத்தியா? நானா? இல்லையா? பர்ஸா? எடுன்னு சொல்றேன்ல, சீக்கிரமா பர்ஸை எடுடா. உனக்கு மேஜிக்கால நீங்க? தோடா பர்ஸ். இது எப்படி ஏன் பேக்கெட்ல வந்தது? நான் மேஜிக் பண்றேனா? டேய் பொண்ணு, விட்டு போயிடாதடா. என்னாச்சு? இந்த அவனோட பர்ஸ். இவன் ஆட்டையே போட்டுட்டு வந்து. என் பர்ஸ். என்ன எதுக்கு அடிக்கிறீங்க? தானே வந்து நீ நான் பர்ஸ் அடிக்குது, நீ பாத்தியானா? திருடுறது இல்லாம பேச்ச போறோம். அவ்வளவுதான். ஐயோ அம்மா, மிஸ் ஆனது நான் வேணா தரேன் சார். ஏய் போய்த்தல. என் மேல கை வச்சிட்டல நீ. அவன் அடிச்சதுக்கு ஒரு பீர் வாங்கி கொடுங்க சார், உங்களுக்கு புண்ணியமா போயிடும். ஓகே ஓகே. நான் யாருன்னு காட்டுறேன்டா உனக்கு. ஐயோ டேய் டேய். சும்மா புலம்பாம போய்கிட்டே இரு ராஜா. டேய் 3 பேர் சேர்ந்து அடிக்கிறீங்க. தட்டனியா வாங்கடா. ஓடி வாங்கடா, பத்தலாம்டா. டேய் டேய், என்ன பத்தி உனக்கு தெரியாது. எங்க ஏரியாக்கு வந்து பாரு நீ. எங்க வரணும் சொல்றா.
எங்க வரணும் நான் சொல்றேன்டா உனக்கு நான் சொல்றேன் வரானுங்க சார். வேண்டாம் தாங்க 2 மாட்டேன். பஞ்ச் டைலாக் பேசிக்கிறேன் சார். சும்மா வாய் உதார விடுறான் அவனு. ஏய் நீங்களே எங்க மேல கை வச்சல நீ. மச்சான், ஏய் வா, உன்னை கொல்ல விட சொல்றேன், மாட்டேன். உன் வந்துடுறேன். கொல்ல பண்ண டேய். ஏய் மச்சான் அங்க பாரு அந்த ஆளு. யாரா டேய் யாரும் தெரியலையா? நம்மள பார்ல வச்சு அடிச்சான்ல அந்த பரதேசி தான். எங்கடா டேய் வண்டி நிறுத்துடா. நீ எங்கடா போற? ஏய் அவன்றான் கொய்யாரா. ஏய் சும்மா இருடா, வேணாம்டா, அவன்கிட்ட மோதாத விட்டு. டேய் என்ன தடுக்காதடா. அடி வந்தது உனக்குலடா எனக்கு. அம்மா இதுக்கு கண்டிப்பா அவனோட குடல உருவாம நான் விட மாட்டேன். நீ திரும்ப அவன் அடிச்சானா? நீ தேவையில்லாம என்ன தடுக்க பார்க்காத. நான் யாரு என்னங்கிறது நீ என்னை கண்டிப்பா தெரிஞ்சுக்க தான் போற. வேணா என் கூட வா. பாம்பேல நான் யாருன்னு அவனுக்கு தெரியாதுடா. சீக்கிரமா ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்ப சொல்லு. சரி நீ போய் வாங்கிக்கிட்டு வா. இன்னைக்கு இவனை நான் என்ன பண்ண யாருன்னு இன்னைக்கு அவன் பார்க்க போறான். டேய் பரதேசி என்ன நீ நான் அடிச்சல? அப்புறம் பேசுறேன். என் மேல கைய வச்சுக்கிட்டு இந்த ஊரை விட்டு எவனும் போனதே இல்லடா. முதல்ல நீ தப்பிக்கலாம்னு பாத்தியா? ஆம்பளை இந்த இப்பறா பார்க்கலாம். விடுடா. அட்ரா பார்க்கலாம். விடுடா. ஐயோ ஐயோ அண்ணே 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 தெரியாம அண்ணே அண்ணே ஆள் தெரியாம வச்சே. அண்ணே 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 அடிக்காதீங்க. அவனை விட சொல்லியா? ஹலோ போதுண்டா, போதும் விடுங்க. இவனுக்கு தான் ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு போனானா? ஐயோ மச்சி கொஞ்சம் கை கொடு மச்சி. அம்மா ஏம்மா அப்பவே சொன்னேன், கேட்டியாடா நீ? அவன் பின்னாடி இவ்வளவு பெரிய தொண்டர் படம் இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை மச்சான். ஆமா என்ன இடி இடிக்கிறானுங்கடா எப்பா. அம்மா ஐயோ என்னடா முதுகுல 10 போடுற அளவுக்கு விழுந்திருக்கு போல. ஐயோ அங்கே நில்லு. நான் ஓடிடவா? தனியா விட்டு போயிடாதடா. ப்ளீஸ். நில்றா. இனிமே என் மேல கைய வச்சீங்க அழுதுருவேன். இல்ல நான் அடிக்க மாட்டேன். இனிமே உன் மேல யாரும் கை வைக்க மாட்டான். அதுக்கு நான் கேரண்டி. இந்த காடை வச்சுக்க, ஒருவேளை இது உன் வாழ்க்கையே மாத்திடலாம். ஆ. ம். ஐயம்மா ஐயோ ஐயோ அம்மா ஐயோ ஏம்மா ஐயோ டேய் ஐயோ டேய் அடே கொஞ்சம் இங்க வாடா. சரி நான் அப்புறம் கூப்பிடுறாரு. ஐயோ அம்மா ஒரு அவசரத்துல நீ வர வேண்டாம்னு சொல்லிட்டேன்டா. அதுக்காக அது உண்மையை நம்பி இருந்தா சீரியஸாவே நீ வராம இருந்துட்டல. ஏய் நீ தானடா சொன்ன பாம்பேல பெரிய ஆளுன்னு? நான் பெரிய ஆளுலாம் உங்ககிட்ட சொல்ல. ஆனா பெரிய ஆள் ஆகணுங்கிற ஒரு ஆசை மட்டும் எனக்கு இல்லாம இருக்குமா? ஆமா சாதி அட பரவாயி. அது சரி எனக்கு இன்னும் ஒரு விஷயம் புரியவே இல்லை. எதுக்காக அடிச்சிட்டு போனோம் விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போனோம்? நம்ம போய் அவரை பார்க்கலாமா? என்ன சொல்ற? என்ன 2 பேரும் முடிவு எடுத்திருக்கீங்க? சாரி சார், எங்களால அது முடியாது சார். நாங்க வேணா ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். டேய் வாடா வாடா. என்னடா வாடா என்னடா நீ வாடா. டேய் என்னடா பேசிட்டு இருக்க? வாழ்க்கையில செட்டில் ஆகுறதுக்கு கடவுளா கொண்டு வந்து ஒரு சான்ஸ் ஆகுது. அக்கவுண்ட்ல லட்சக்கணக்கான பணத்தை போட்டுட்டு போய் அவங்க அப்பா முன்னாடி ஆம்பளை மாதிரி நிக்கலாம் உனக்கு. இருந்தாலும் இந்த பேங்க் ராபரிங்கிறது ரிஸ்க் இல்லையா? ரிஸ்க் தாண்டா. ஆனா ரிஸ்க் எடுத்தவ மட்டும் தான் இன்னைக்கு வாழ்க்கையில பெரிய ஆளா வந்திருக்கான். சரியா வருங்கிற? என்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்தா போதுமாடா நமக்கு? நம்மளும் பணக்காரன் ஆவண்டா. ஒரு தடவை வேணா யோசிச்சு இனிமே யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ கேட்டா போதும். வரியா? வா வாடா. என்னடா நீ? சார் என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நாங்க ரெடி சார். குட். நான் பாம்பேல இருக்கும் போது இந்த மாதிரி தான் நிறைய பேங்க் ராபரிஸ் எல்லாம் செஞ்சிருக்கியா? இல்ல பேங்க் ராபரிஸோட சிடி எல்லாம் பார்த்திருக்கேன்னு சொல்ல வந்தேன். இந்த பேங்க் ராபரிங்கிறது சின்ன பசங்க விளையாட்டுன்னு நினைக்காத. திஸ் இஸ் ஹைலி ரிஸ்கி ஜாப். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் ஒரு இடத்துல பசங்கனாலும் அப்படியே சரிஞ்சிடும்.
everyone should be very careful, okay? இந்த இங்கிலீஷ்ல பேசுறது தான் எனக்கு பயமா இருக்கு. வாய் வச்சு கொஞ்சம் சும்மா இருக்கியா? Tumba, தலைவா. have any doubt? சார். What? நோ சார். நோ. Anyway, இந்த ஆபரேஷன்ல நாம ஜெயிச்சா நமக்கு கிடைக்க போறது பல கோடிகள், many crores. அது இல்ல பாய், ஒரு சோட்டா சார் டவுட். இப்படி சம்பாதிக்கிற கோடிக்கணக்கான ரூபாயை எந்த பேங்க்ல கொண்டு போய் நம்ம போடுவோம்? உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பிளட் பேங்க்ல போய் போடு. ஆ, ரத்தத்தை சிந்தி சம்பாதிக்கிறோம்ல. ஆஹா. இருக்கு சார். பேங்க் ஆஃப் பரோட்டா. பேங்க் ஆஃப் பரோட்டா. என்ன அங்க ஒரு பேங்க் இருக்குல்ல? ஓகே. பணத்துக்கு என்னைக்குமே ஒரு சரியான பவர் இருக்கு. அம்பானில இருந்து பில்கேட்ஸ் வரைக்கும் பணம் போதுன்னு இது வரைக்கும் யாரும் சொன்னதே இல்லை. பணம் கிடைச்சதுன்னா நாம மனசு மாறலாம். ஆனா ஒண்ணு, நம்மளோட மனசு மட்டும் மாறவே எங்க மனசு கண்டிப்பா மாறாது. ஆனா இவனுங்களோட மனசு மாறினாலும் மாறும். பணத்தை பார்த்தோன்னா மனசு மாறுறவங்க இல்ல நாங்க. சும்மா வார்த்தை விடாத. கையை விட்டு அடங்குவே நீ. ஏய் ஓவரா பேசுறேன் அப்புறம் சொல்றேன். இனி ஒவ்வொரு நிமிஷமும் விலை மதிக்க முடியாதது. ஒவ்வொரு முறையும் நான் சொல்ற வேலைகளை ரொம்பவும் கவனமா செய்யணும். கொஞ்சம் டைமிங் தவறினாலும் நம்மளோட ஆபரேஷன் சிக்கலாயிடும். நாளையில இருந்து பேங்க் உங்க எல்லாரோட கண்ட்ரோல்ல இருக்கணும். ஒவ்வொரு செக்யூரிட்டி அவன் ஹைட்டுக்கு துப்பாக்கி வச்சிருக்கான்டா மச்சான். பாத்ரூம் எங்க இருக்கு பாரு. What can I do, sir? உங்க குரல் எவ்வளவு அழகா இருக்கு Please தெரியுமா? sit down. ஓகே. Sit down, sir. ஓகே. அது வந்து நான் தந்ததுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பீங்க? What? அதாவது டெபாசிட்டுக்கு பணம் தந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். Sir, do you have any account this bank? நோ. No? நோ. எஸ். Yes? Sir, எவ்வளவு பணம் டெபாசிட் பண்றதா இருக்கீங்க? ஓவரா இருக்கா? 2 கோடி. Excuse me, sir. 1 minute, please. சும்மா குனிஞ்சு எதையா பார்த்துக்கிட்டு இருக்காம அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாருடா. போய் வாட்ச் பண்றோம். பணத்தை பார்த்து எதை ஏமாத்திடுவாங்களா? இங்க ஒரு கேமரா இருக்கு. இதை அடைச்சிட்டாலே போதும். அட இங்க ஒண்ணு இருக்கா? ஏங்க உங்க பேர் என்னங்க? ஹேமா. ஏமா அதான் உங்க நேமா? ஏய் குட்டியை பார்த்தன குட்டி கலவரம் பண்ணாத, கண்டுபிடிச்சிட போறாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த பேங்கை உடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் நினைக்கிறேன். செக்யூரிட்டி நல்ல பேரு. செக்யூரிட்டியா பேரு? இல்ல ஜோஸ். ஜோஸ் நல்ல பேரு தான்ல. மிஸ்டர் ஜோஸ், என்ன? இந்த பேங்க்ல செக்யூரிட்டியா இருந்தா என்ன சம்பளம் கிடைக்கும்? ஒரு 6000 ரூபாய் தருவாங்க. 6000 ரூபாயா? ஓ பெச்சாரா. அப்படின்னு இந்தியில கஷ்டம் அப்படின்னு சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? இதே பாம்பேலன்னு வச்சுக்கியே. டேய், தேவையில்லாம அவங்ககிட்ட இருந்து அடி வாங்கி சாகாத. கத்தி வச்சிருக்கான் பாரு. பாம்பேல எங்களுக்கு 2-3 பேங்க் இருக்குன்னு சொல்ல வந்தேன். மிஸ்டர் ஜோஸ், 2 வாரத்துக்கு அப்புறம் நாங்க ஒரு சொந்த பேங்க் ஆரம்பிக்க போறோம். அப்படியா? அப்ப நீங்க தான் எங்க பேங்கோட செக்யூரிட்டி கார்டு. இங்க தரதை விட 2 மடங்கு சம்பளம் அதிகம். தேங்க்யூ சார். மிஸ்டர் செக்யூரிட்டி, ஒரு 10 கோடி ரூபாய் இருந்தா இந்த மாதிரி பேங்க் ஆரம்பிக்க முடியுமா? அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார். இதெல்லாம் தெரியாமையா செக்யூரிட்டியா வந்து நிக்கிறேன்? ஓவர் பிச்சாரே அப்படின்னா கோச்சி நகி பாரதேசி. அது சரி, இந்த பேங்கோட சாவி கையில இருக்க? என்ன கேக்குறீங்க? இல்ல சும்மா பாக்குறதுக்காக தான். டூப்ளிகேட் எல்லாம் செய்யறதுக்கு இல்ல. இந்த பேங்கோட சாவியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அப்படியா? ஆமாண்டா, உண்மைதான். இந்த பேங்கோட சாவி என்கிட்ட இல்ல. சாவி இல்லாத நீ எல்லாம் ஒரு செக்யூரிட்டியா? சாவி எல்லாம் வாங்கி கையில வைக்கணும்ல. இப்பவே எங்க பேங்க்ல இருந்து நான் உன்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். உள்ளுக்கப்பட்டே கமீனே பத்மாஷ். செக்யூரிட்டியா செக்யூரிட்டி. We are giving high interest for our prime customers like you. புரியலங்க. சார், உங்களை மாதிரி பிரைம் கஸ்டமருக்கு நாங்க தரது அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் சார். அதாவது 15% வரைக்கும் சார். ஏய் நம்ம போலாம், வா வா. சார், எப்ப வந்து கேஷ் டெபாசிட் பண்ண போறீங்க? அடிச்சோன்னு வந்து கட்டிடுவேன். சார், யுவர் கான்டாக்ட் நம்பர் ப்ளீஸ். அதுக்கு எனக்கு தாராளமா தரேன். 9894. என்னடா பண்ற நீ? அழகாகதுன்னு சொன்னேன். சரி விடு. ஃபோன் நம்பர் கொடுக்காத. பொண்ணுங்க நம்ம அழகா இருக்குன்னு டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான். ஷாக்கா கோர. பேசுறான் பாரு பேச்சு. டேய், வாடா. மச்சான் ஒரு நிமிஷம். இங்க பாரு, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. ஒரு செக்யூரிட்டிக்கான எந்த லுக்கும் உங்ககிட்ட இல்ல. டேய் போடா. உன்னை பார்த்தா பேங்க் தொடர மாதிரி இல்ல. பைத்தியகார ஆஸ்பத்திரி தானடா போவே.
ஏய் சாலே கிட்டே என்ன பத்தி உனக்கு தெரியாது அப்படியே உன்னோட சாவடிச்சுடுவா டேய் செக்யூரிட்டி நீ உன்னோட பெரிய ஆளா நான் டேய் என்ன புரியாத இவரை கொல்ல விட மாட்டேன் இவரை பக்கம் பாத்து ஏன்டா அடிக்கிற நீ சொல்ல வேண்டியதுடா ஓடா அவன் அடிக்கிறான் நீ அடிக்கிற போடா உடம்பு ஃபுல்லா கொழுப்பு ஏறிட்டுக்குது குண்டாம இருக்கிறான் பாரு அவன் அண்டா. ஐயா ஏம்மா ஏம்மா எவ்வளோதான் நடக்குது ஏம்மா எதுக்காகடா இவ்வளோ மேலே கொண்டு பிளானிங்லாம் பண்ணுறீங்க அம்மா மடக்கவே முடியலடா எப்பாடி ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க ஐயோ கீழே வச்சா என்னடா உங்களுக்குலாம் ஐயோ அம்மா உன்னை போல் ஒருவன்ல கமலஹாசன் பண்ண வேலைடா இதெல்லாம் ஐயப்பா ஐயோ டைமிங் மிஸ் ஆச்சுன்னா எல்லாமே பாழா போயிடுன்னு சொன்னாரு. இவன் எப்படி டைமிங்கை ஃபாலோ பண்றான்னு பாத்தியா? இவனை வச்சுக்கிட்டு நம்ம என்னதான் பண்ண போறோம்னு தெரியல. எங்கடா போயிருந்த இவ்வளவு நேரமா? எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? நீ பாய பாத்தியா? இல்ல மச்சான் நான் பார்க்கலடா. என்னால முடியலடா மச்சி. டேய் இந்த 10-15 மாடி ஏறி வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? காலைல சாப்பிட்டது எல்லாமே ஜீரணமாயிடுச்சு. மச்சான் ஏதாவது சாப்பிடுறதுக்கு இருக்குதாடா? இருக்குதுடா. இருக்குதா? எங்க கீழே கிடைக்குதுல, எடுத்து சாப்பிடு. காமெடி பண்ணது மச்சான், பயங்கரமா பசிக்குதுடா. பேந்த மூச்சுன்னு நம்ம சீக்கிரமா போய் சாப்பிடுறதுக்கு அதை வாங்கினோடா. நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா? நானும் உன்ன மாதிரி இந்த ராபரி கம்பெனியோட ஸ்டாப் தான். வேணா நீ போய் வாங்கிட்டு வாடா. அவன் என்ன சொல்லிட்டான் நீ இப்ப இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? என்னடா கோவப்பட்டா என்னடா பண்ணுவ? இல்ல சூடானதா என்ன பண்ணுவ சொல்லுடா. நண்பனுக்கு ஏதாவது ஒண்ணுனா உசுர கூட மாட்டான். இதெல்லாம் சரி பண்ணவே முடியாது. நாம ஒண்ணு பண்ணலாம், இந்த வேலையை இதோட விட்டுடலாம். உங்களை வச்சு இந்த ப்ராஜெக்ட பிளான் பண்ணனே நான் தாண்டா முட்டாள். உங்களுக்கு உங்க வழி, எனக்கு என்னோட வழி. குட் பை. இந்த ப்ராஜெக்டால தான் என் வாழ்க்கையை தொடங்க போகுதுன்னு. இதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரச்சனை வராது. டோன்ட் ரிப்பீட் இட். உங்களை நான் நம்ப முடியாது. இல்ல கண்டிப்பா நடக்கவா? இதுக்கப்புறம் சண்டே போட மாட்டேன் தலைவா. சால் ரைட். முதல்ல உங்களுக்குள்ள சாரி கேட்டுக்குங்க. சார் ரெடி முடிச்சு ரெடி. இன்னையில இருந்து இந்த டீம்ல எந்த ஒரு சண்டையோ சச்சரவோ நடக்கவே கூடாது. ஓகே ஓகே ப்ராமிஸ். பிராமிஸ். ஆமாமா. மகிழ்ச்சி. அப்படின்னா இதை நாம இன்னைக்கு ரொம்ப ஜாலியா கொண்டாடலாம். கேரியா
மாட்டணும்டா போலீஸு. நம்மள இன்னைக்கு முறுக்கு மாதிரி புழிய போறானுங்க. எங்க இருந்துடா வரீங்க எங்களுக்கு மட்டும்? ஏறுத வண்டி. ஐயோ டேய், உன் பேர் என்னடா? ஆ? தும்பா பாம்பே சித்தட்டி அந்தோ தும்ப பாம்பே சட்டி பொட்டி. உங்க மூஞ்சிக்கு மனுஷன் பேர வைக்க முடியாது. மூஞ்சி அப்பாரு. அப்பாவியா ஆக்ட் கொடுக்காத நீ. சொல்லுடா. இந்த மாதிரி கேவலமா நீங்க நடிச்சீங்கன்னா அப்புறம் உங்க அப்பா மூஞ்சியெல்லாம் உங்க மூஞ்சில நாங்க வர வச்சிருவோம். பாத்துக்கங்க. தெரியாம பஞ்சு பேசிட்டேன். எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? டேய், நீ மர உச்சிய பார்த்தா நான் வானத்தை பாப்பேன். அப்படிதான் சார் எவ்வளவு ஐட்டு இருந்தாலும் கண்டு தெரியும். சையதே, மன்னிச்சுக்கங்க சார். சாரி சார், நாங்க ஏதோ அறிவில்லாம தெரியாம. அறிவு இல்லாம தான் நீங்க பாதி ராத்திரில பீர் பாட்டில வச்சுக்கிட்டு குத்தாட்ட போட்டுட்டு இருந்தீங்கல்ல? சரிதானே நான் சொல்றது? 75J பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்கேன். புரியுதா? என்னடா சிரிக்கிறீங்க? தண்டனை என்னன்னு தெரியுமா? தெரியா சார்? 2000 ரூபாய் அபராதமும் 3 மாசம் கடுங்காவல் தண்டனை. சார் அவ்வளவுலாம் கிடையாது சார். 1000 ரூபாய் தண்டனை, 1 மாசம் சிறை தண்டனை. சையது, நான் இவ்வளவு பயமுறுத்துறதுக்காக அப்படி சொன்னேன். அப்படின்னா 6 மாசம் சிறை, 6000 ரூபாய் ஃபைன். எப்படி சார் நம்ம பில்டப் கரெக்டா இருக்குதா? எஸ். I will call you back. சார் அந்த ஜீப் இங்கே இருக்கட்டும், அதை பார்த்தா அவர் பயந்துருவாரு. டேய், 2 பேர் போங்கடா. 2 பேர் இங்கே நிக்கட என் கூட. 2 பேர் மட்டும். ஓகே சார். இவனுங்க நம்மள முட்டா பசங்க நினைச்சிட்டானுங்களா? ஓ ஏன் சர்வீஸ் என்ன? தல தல எங்க இருக்கீங்க? தல அட எங்க போயிட்டாரு இவரு? தல ஏன்டா போலீஸ் எங்க கூட்டிட்டு வந்தீங்க? தல நேத்துக்கு ராத்திரி எங்களை போலீஸ் பிடிச்சது. பணம் கொடுத்தாதான் விடுவேன்னு சொன்னானுங்க. நாங்க வேற நேற்றுக்கு சரக்கு அடிச்சுதான் மாட்டிக்கிட்டோம். நாங்க எங்க தலைவர்கிட்ட வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தோம் சார். நீங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். நீங்க ஒரு வார்த்தை வந்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் வந்து சொல்லுங்க தலைவர். ஆமா, சும்மா ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்துகிட்டே இருங்க. நான்சென்ஸ் போடா. நீங்க வாங்க தல. வாங்க தலைவரே. இவன் நாயா கொடிமரம் மாதிரி உழவாயிரா இருக்கான். இதான் உங்க தலைவரா? இங்க பாருங்க பாய், பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ்ல இவங்க 4 பேரை நாங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். தலைக்கு 700 கணக்கு பண்ணி 2800 ரூபாயை சாரோட கையில வச்சு நீங்க திரிச்சிருங்க. சாரோட பொண்டாட்டிக்கு அப்புறம் இல்ல என் பொண்டாட்டிக்கு சேர்த்து புடவை வாங்கணும். ஹெல்ப் பண்ணுங்க. இது அறிவில்லை, இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்றது நீ. ஒரு அவசரத்துல சொல்லிட்டேன். இந்த அதை புடி. இவங்களை விட்டுடுங்க. ஏதாவது ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். தேங்க் யூ. பை பை. பாய் பாய் உயர்ந்த மனிதனே. பாருங்கப்பா, அடிக்கடி குடிச்சிட்டு தகராறு பண்ணுங்க. அப்பதான் அடிக்கடி புடவை வாங்க முடியும். செம்ம பாட்டு வாங்க போறோம். கொஞ்சம் நான் மறைச்சு நின்றாடி.
போடா. என்னால முடியாது, நீ வேணா போய் சொல்லு. ஏதாவது சொன்னா திட்டுவாருடா. முடியாதுன்னு சொல்றேன்ல. டேய் நீ கூப்பிடுற. அண்ணே இங்க காமெடி எல்லாம் பண்ணக்கூடாது. முட்டாள்தனமா ஏன்டா போலீஸை இங்க கூட்டிட்டு வந்தீங்க? நம்மளோட பிளான்ல ஏதாவது லீக் ஆனா நீங்க எல்லாரும் ஜெயில கம்பி எண்ணி ஆகணும். அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸா கொடுங்க சார். கொஞ்சம் வச்சுக்கிட்டா போலீஸ் உங்களை தொந்தரவு பண்ணாத பாத்துக்குங்க. ஏன்டா கொஞ்சம் பொறுமையா இருக்க முடியல? இந்த ஒரு நாள் போச்சுன்னா கோடி கணக்குல உங்க கையில வந்து விழ போகுது இல்ல. நல்லா கேட்டுக்குங்க. ரொம்பவும் முக்கியமான ஒரு பொருளை நான் உங்களுக்கு தரப்போறேன். அதை ரொம்பவும் கவனமா கையாளணும். ஓகே? அட கடவுளே, 10 பேருக்கு பரோட்டா போட சொன்னா நான் அடிச்சு துவம்சம் பண்ணிடுவேன். ஒரு மனுஷனே கொல்றதுக்கான துப்பாக்கி என்கிட்ட இருக்கு. அட கடவுளே. ஏய் ஹலோ. ஏய் நானே கூப்பிடுறேன். ஆஹா இங்கதான் இருக்கானா? ஏய் வித்யா கூப்பிட்டுருந்தா. நாங்க ஓடி போக பிளான் பண்ணிட்டோம். நாளைக்கு ராத்திரி அவன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருவா. பேங்க் ராபரி முடிஞ்சதும் நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுவேன். அங்கிருந்து நாங்க ஓடிடுவோம். டேய் மச்சான், நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல. நாங்க ஓட தான் போறோம் ஊரை விட்டு. வா. உன்னை அப்படியே கழுத்தடிச்சு கொன்றுவேன். டேய் அது இல்லடா, நம்ம இந்த பேங்க் ராபரி கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பண்ணலாமே. என்னடா இப்படி திடீர்னு பேசுற? அது இல்லடா, ஒருவேளை நம்ம மாட்டணும்னு வையேன், கண்டிப்பா உள்ள போயிடுவோம். நமக்கு இதெல்லாம் தேவையாடா? நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னா உன் இஷ்டம் போல செய். தரமா பேசிட்டு இருக்காங்க. சரியா? டேய், சும்மா என்னடா இருந்த உன் மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னை நான் கொன்னுட வேண்டாம். இது வாழ்க்கடா. இதுல நான் பின்வாங்க மாட்டேன். புரியுதா? டேய் துப்பாக்கிய மாத்திரம் நான் சும்மா காமெடி பண்ணேன்டா. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? என் முடிவுல மாற்றமே கிடையாது. செத்தாலும் மாற்றம் கிடையாது. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். நீ வா. நல்ல தூங்க முடியாது. ஏன்னா ஜெயில பெருசு பெருசா இருக்குமா கொசு. யாரும் அசையாதீங்க, அசையாதீங்க. டைம் 10:15 ஆகி போச்சே. நம்ம இன்னொரு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? மிஸ் கால் பண்ண போதுமா? இதுல பேலன்ஸ் இல்ல. அவர் திரும்ப கூப்பிடுவாரு. கஞ்ச பிசனட் பண்ணி போன குறா. இதுக்கு ஏன் கோவப்படுறான்? போன கூட யாருக்கா நீ போன் பண்ண? போன கூட போன் அடிக்க போற மாட்டேன். வாங்கறல. அவர் போன் எடுக்கலையே. பாய் எடுக்க மாட்டாரா? இதத்தான் நானும் தமிழ்ல சொன்னேன். போன் எடுக்கல. கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை. என் போனுக்கா? நேத்துக்கு தானே ரிப்பேர் பண்ணி எடுத்தேன். ஏ குண்டு பண்ணி நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க மழித்தேக்காரா? டேய் மறுபடியும் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பாருடா.
என்னடா? டேய் நாங்க ஃபோன் பண்ணிட்டு தலை ஃபோன் எடுக்க மாட்டேங்குது. நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. சரி, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். அவன் கூப்பிடறானாமா. என்னாச்சு? கிடைக்கலடா. மறுபடியும் ட்ரை பண்ணு. ம். வா வாடா. என்னடா என்னடா? டேய், இங்க ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். ஃபுல்லா ஆளுங்க கூடி இருக்காங்க. சீக்கிரமா போயிடலாம். வண்டி எடு. வண்டி எடு, வண்டி எடு. போயிடலாம்டா இங்க இருந்து. சீக்கிரம் போ. போடா. போடா. டேய் பிரச்சனை தான். சீக்கிரம் வண்டி எடு. போ, வண்டி போ, எடு. போ, 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 போ. எட்றா. எடு. ஏய், இங்க என்னடா ஒரே கூட்டமாகுது? வழி விடு, வழி விடுங்க. தள்ளி நில்லுங்க. எல்லாரும் உங்களை தான் தள்ளி நில்லுங்க. சார், சார், சுதாகரன் சார், சார், கவுத்தரம் சார், ஏன் சார் கூடு போட்டுருக்க? ஏன் சார் இந்த நேரத்துல? சார், எங்களுக்கு என்னப்பா தெரியும்? நானும் உன்ன மாதிரி தான் நின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுன்னு. சார், பூட்டை தரங்க சார். சார், 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 யாராவது பூட்டை தரங்க சார். கதவு தரங்க சார். சார், செக்யூரிட்டி வந்துருங்க சார். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நாளைக்கு இந்த பேப்பர் எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வா. சார், நீ எங்கப்பா இருக்க? நெடுமுடியில இருக்க சார். உடனே நீ ஆக்சிஸ் பேங்க்குக்கு கிளம்பி வா. அந்த ராபரி நடந்திருக்கு. என்ன? ஆக்சி பேங்க்லயா? உடனே போகணும். இப்ப போறேன் சார். நான் அங்கே வந்துட்டு இருக்கேன். வண்டிடுப்பா.
ஹலோ ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். எஸ், நீங்க யாரு? அவங்க இப்ப எங்க இருக்காங்க? இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நாம யாருமே போன்ல கூட கான்டாக்ட் பண்ணி பேசிக்க கூடாது. ஜாக்கிரதை. ஓகே சார். ஓகே, ஓகே ஓகே. எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க. ஆரியா, நீ அங்க போய் பாரு. நீ அங்க போ. இங்க போ. ஹலோ சார். சார், சரிங்க சார், செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ஓகே சார். ஓகே சார், வண்டியில் போலாம். வணக்கம். முக்கிய செய்திகள். நம்ம
நமது காவல்துறை மீண்டும் ஒரு மைல்கல்லை எட்டியுள்ளது. ஆலப்புழையில் இருக்கும் ஆக்சிஸ் பேங்கில் கொள்ளையடித்த 4 கொள்ளையர்களை காவல்துறை பிடித்துள்ளனர். ஆலப்புழையில் இருக்கும் சிறப்பு காவல்துறையினர் தான் இதை செய்து முடித்திருக்கிறார்கள். பேங்கில் இருந்த சிசிடிவி கேமரா தான் கொள்ளையர்களை பிடிக்க மிகவும் உதவியாக இருந்துள்ளது. வேலையில்லாத வாலிபர்களான தும்பா, பாம்பே, சிட்டி, ஆனந்த் இவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். நீதிமன்றம் போலீசாருக்கு 3 நாள் கால அவகாசம் கொடுத்து இவர்களை விசாரிக்க உத்தரவிட்டிருக்கிறது. ஆக்சிஸ் பேங்க் கொள்ளையர்களை திறமையாக பிடித்த காவல்துறையினரை உள்துறை அமைச்சரும் முதலமைச்சரும் பாராட்டியிருக்கிறார்கள். வானிலை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது. உண்மையா நடந்ததுதான் சார் சொல்றோம். நாங்க இல்ல சார் பேங்க் கொள்ளையடிச்சது. அந்த அண்ணன் தான் அப்படி செய்ய சொன்னாரு. நீ சொல்ற இந்த பொய் கதை நம்புற அளவுக்கு நாங்க ஒன்னும் புண்ணாக்கிலடா. மரியாதையா சொல்லிடு. நீங்க கொள்ளையடிச்ச பணத்தெல்லாம் எங்கடா இப்ப வச்சிருக்கீங்க? சார், நீங்க என்ன அடிச்சு கொன்னா கூட சரி, சத்தியமா நாங்க சொல்றதுதான் சார் உண்மை. நாங்க எதுவுமே செய்யல சார். சொல்லுடா. சார் சொல்றேன் சார், ராபரி பண்றதுக்காக சார் நாங்க 4 பேரும் பேங்க்கு போனோம். ஆனா எங்களுக்கு முன்னாடியே யாரோ வந்து பேங்க கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க சார். அவங்க எல்லாம் யாருடா? அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார், அது அவங்களுக்கு தான் தெரியும். உன் வாயிலிருந்து உண்மை எப்படி வரவழைக்கணும் எனக்கு நல்லா தெரியும். நாங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் சார். அவங்க எங்களை ஏமாத்திட்டாங்க சார். எங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்களை விட்டுருங்க சார். நாங்க எல்லாரும் அப்பாவிங்க சார். சார் யா வேணாயா போர். இவனுங்க பணத்தை கொள்ளடிக்கலாம் தானே சொல்றாங்க. இவனுங்கள தயார் பண்ண இவங்க தலைவனை தூக்கே. சார் அந்த ஆளு இப்ப எங்க இருக்கான்? எனக்கு தெரியல. சத்தியமா தெரியாது சார். தெரியாது சார். அவன் எங்க போய் தொலைஞ்சான்னு எங்களுக்கு தெரியாது சார். உங்க தலைவனோட போட்டோ ஏதாவது உங்க கையில இருக்குதா? என்கிட்ட இருக்கு சார். என்ன பாய், என்னாச்சு? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க பாய்? ரொம்ப நேரமா மொபைலையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது அவனுக்கு தானே, நமக்காக மாட்டிக்கிட்டவனுங்க. சிக்கிக்கிட்டவங்க இல்ல, நான் சிக்க வச்சவங்க. இவங்க 4 பேரையும் தேடி கண்டுபிடிச்சு இந்த ராபரி கேஸ்ல சிக்க வைக்கிறதுக்கு அண்ணா உங்களுக்கு ஏதாவது முன்விரோதமா இருந்தது? ஆனா எனக்கு இல்ல. வேற யாருக்கு? எம்எல்ஏ மிஸ்டர் கோராக்கை. தம்பி, நான் தான் எம்எல்ஏ கோரா பேசுறேன். ஏய், அரே கோரா சாப், கைசே? அச்சா அச்சா. கோரா சாரா? அந்த காலனியை காலி பண்றதுக்கு ரொம்ப பெரிய இடைஞ்சலா இருந்தது இந்த 4 பேர் தானா. இவங்கள ஆளு தும்பா. அடிக்க சொன்னா கொன்னுட்டு வருவான். கோரா ரொம்ப பயந்துகிட்டு இருந்தது இவனை நினைச்சுட்டான். காலனியை காலி பண்ணணும்னு சொல்லி உங்கள எவனாவது ஒருத்தன் ஒரு அடி முன்னாடி வச்சீங்க, அது எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, காலை வெட்டி எரிஞ்சிருவோம் நாங்க. வாங்கடா வாங்கடா பொட்டைங்களா, வாங்கடா சொல்றல. 2வது சிட்டி. காலனியில ரொம்ப சப்போர்ட் உள்ளவன் இவன் தான்.
இவன் சொன்னா அந்த காலனியில மறுபேச்சு இருக்காது. அடுத்து ஆனந்த், பாம்பே. இவங்களும் கோராவை அசிங்கப்படுத்துற வேலையெல்லாம் செஞ்சாங்க. தேரியில வெவ்வேறு பகுதியில் இருந்தவங்களை ஒன்னா சேர்த்து அழிக்கணுங்கிறது தான் என்னோட ரிஸ்க். அது மட்டும் இல்லாம பூங்காவனம் ப்ராஜெக்டுக்கான 10 கோடி ரூபாயை பேங்க்ல இருந்து கொள்ளையடிக்கவும், அதுவும் இல்லாம இந்த 4 பேரை தண்டிக்கவும் அந்த கோரா தான் என்ன இங்க வரவழைச்சான். இன் கண்டிஷன் ஆஃப் an ஈக்குவல் ஷேர். அதனால தான் நான் இந்த 4 பேரையும் முன்னாடி நிறுத்தி இந்த ராபரியை நடத்துறேன். பாய், அடுத்து என்ன பிளானு? நீங்க இங்க இருந்து இறங்கி போயிடுங்க. இனியும் இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து. எனக்கு கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு. வண்டியை நிறுத்து. நான் சொன்னபடி நடந்துக்குங்க. ஓகே பாய். ஓகே பாய். சார், யோ, இவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது எவனோ ஒருத்தன் பின்னாடி இருக்காயா? சார், கிடைச்ச ஆதாரம் விசாரணை எல்லாம் வச்சு பார்த்தா இவங்க 4 பேர் தான் இந்த ராபரியை பண்ணிருக்காங்க சார். அதனால தான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். எவ்வளவு அடிச்சாலும் அவனுக்கு பண்ணலாம் தானே சொல்றானுங்க. சார், சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கூட இவங்க 4 பேர் கொள்ளையடிச்சதுக்கான சாட்சி இருக்கு சார். அவங்க சொன்னதுல ஏதாவது உண்மை இருக்கலாமான்னு பாருயா. எஸ் சார். என்ன தலைவரே, நேரம் இவ்வளவு ஆச்சு, இன்னும் அந்த ஆளை காணுமே. ஒருவேளை நம்மளை ஏமாத்திட்டு பணத்தை எடுத்துட்டு அந்த ஆள் போயிருப்பானா? என்கிட்ட இருந்து அவன் எஸ்கேப் ஆகி போயிடுவானா? டேய், என்னை பத்தி நீ என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்க? ஒருவேளை சாப்பாட்டுக்கே சிங்கி அடிச்சுட்டு இருந்த இந்த கோரா இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கன்னா இது ஒரு நாள் முயற்சி கிடையாது, பல நாள் முயற்சி. வேலைங்க பலவும் பார்த்திருக்கேன். அடிக்க வேண்டியவனை அடிச்சிருக்கேன், கொலை செய்ய வேண்டியவனை கொன்னு புதைச்சிருக்கேன். இப்ப இந்த தம்பியை பத்தி சொல்றேன். டேய், நாங்க இன்னைக்கு நேத்து தொடங்கின பிசினஸ் இல்ல இது. தம்பிங்க வரேன்னு சொன்னா வந்துருவான். சொன்ன மாதிரியே வந்து நிக்கிறான் பாரு தம்பி. நமஸ்கார் கோரா பாய். நமஸ்கார். 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 வேலையெல்லாம் ரொம்ப சுலபமா முடிஞ்சிருச்சு போல. திறமைசாலி இல்ல நீ. எனக்கு தான் நல்லா தெரியுமே, தம்பி கிட்ட ஒரு வேலையை சொன்னா அது தெளிவா முடியும்னு. எந்த வேலை கொடுத்தாலும் அதை சுலபமா முடிச்சிருவேன்னு தெரியும். அதனால தானே என்னோட எல்லா பிசினஸையும் உங்ககிட்ட மட்டும் வச்சுக்கிறேன். அவன் சொன்னா தம்பி நம்மள ஏமாத்திடுவான்னு. அவன் சொன்னது உண்மைதானே? என்ன தம்பி காமெடி பண்றீங்க? என் வார்த்தையை நம்பின அந்த 4 பசங்களை நான் ஏமாத்தினேன்ல. பேங்க் ராபரி கேஸ அவங்க தலையில ஏத்தி விட்டு நான் தப்பிச்சிட்டேன். அது பெரிய நம்பிக்கை துரோகம் தானே? ஓ, அத சொல்றியா? அட, அந்த காலையில அவங்க என்ன எதிர்த்து நின்றவங்க தானே. அதுக்காகத்தான் அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை நான் கொடுத்தேன். அவனுங்க வெளியே வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அவங்க வெளியே வரதுக்குள்ள நாங்க பூங்காவை கட்டிடுவேன்ல. சொந்த பந்தங்களெல்லாம் விட்டுட்டு பொழப்ப தேடி இங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே, அதான் அவங்க செஞ்ச தப்பா? அதுக்காகவா அவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு தண்டனை? என்ன தம்பிக்கு அவங்க மேல திடீர் பாசம் பொங்குது. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சிம்பத்தியை நான் பார்த்தது இல்லையா? என்ன பண்றது, மனசுல ஒரு குற்ற உணர்வு குத்திக்கிட்டே இருக்கேன். என்ன நம்பின 4 நிரபராதிகள் தண்டிக்கப்பட்டதுக்கான குற்ற உணர்வு. எல்லா குத்தத்தையும் ஒத்துக்கிட்டு நான் போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடலான்னு இருக்கேன். ஓ பஷீரே, போயா, தடுக்கல. நோட்டோரியஸ் கிரிமினல் ஷாஜி தம்பி ஹரிச்சந்திரனா மாறலான்னு பாக்குறாரு. தம்பி ஹரிச்சந்திரா, நல்ல முடிவுதான் இது. கோரா சார் அவமானப்படுத்துறதுக்காக இப்படி சொல்லல. 1000 குற்றங்கள் நாம செஞ்சிருந்தாலும்
என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நல்லது செய்யணும்னு உங்களுக்கு தோணுது இல்லையா? எனக்கு நல்லது செய்தாண்டா உன்னை இங்க வர வச்சேன். அதை விட்டுட்டு கண்ட கண்ட புறம்போக்கு வக்காலத்து வாங்குற அவனுங்க 4 பேரும் உள்ள இருக்க வேண்டியது எனக்கு இப்ப ரொம்ப அவசியம். அப்புறம் இன்னொரு விஷயம், என்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நீ போகலாம். ஓ பஷீரு, தலைவரே இவனை கொன்றுங்க. இவனையா? ஏய் இவனை பாத்தியா? அடங்கி நிக்கணும். இந்த ரிவால்வருக்கு நல்லவன் கெட்டவன் வித்தியாசம் கிடையாது. இந்த துப்பாக்கி அப்படி லைட்டா அமுக்கி விட்டா போதும், புல்லட் சீறி பாஞ்சு வரும், செத்துடுவ. அண்டர் வேர்ல்டு கிங், பாம்பேல மிகப்பெரிய தலைவன். எவரா இருந்தாலும் சரி, அம்மா நின்றுகிட்டு சிரிக்கிறான் பத்தியா? தம்பிக்கு நல்ல காமெடி சென்ஸ் இல்ல? ஏண்டா கேடி பாயல, என்ன ஏமாத்தணும் நினைக்கிறவனுக்கு என் கையால தான் சாவு. செத்தடா நீ. என்ன கோரா சார் அப்படி பாக்குறீங்க? இவங்க எப்படி வெளியில வந்தாங்கன்னு தானே. கொத்துன பாம்பை வச்சே அதோட விஷத்தை எடுக்கலான்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அது கூட உங்க ஊர் பழமொழி தான். அந்த பழமொழிய உனக்கு இப்ப நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இப்ப தெரியுதா நான் எப்படி அண்டர்வேர்ல்டு கிங் ஆனேன்னு? கோடிய சர்வ சாதாரணமா பாக்குற அண்டர்வேர்ல்டு கிங் சாதிக் பாய். ஆனா உன்ன மாதிரி ஒருவேளை சோத்துக்காக கையேந்திரவனோ, பிச்சைக்காரன் பாக்கெட்ல இருந்து பிக் பாக்கெட் அடிக்கிறவனோ நான் இல்லை. நான் கோடியில புரள்ற டான்டா. பணம் சம்பாதிக்கிறது என் லட்சியமா இருந்தாலும் அதை சம்பாதிக்கிறதுக்காக யாரையும் பலிகட ஆக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட லட்சியம். அது என் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு மனசாட்சி. தம்பி, நீ சொல்ற மனசாட்சி எனக்கு கிடையாது. நான் நினைச்சதை அடையறதுக்கு எதை வேணாலும் செய்வேன். கண்ண தூரமா வெட்டி போடுங்களா நாய்களை. Hey!
தலைவா என்னாச்சு? டேய், சீக்கிரமா வாங்கடா. அண்ணா, என்னாச்சு? என்னாச்சு? அண்ணா, இங்க பாருங்க அண்ணா. என்னாச்சு? என்னாச்சு? எனக்கு ஒண்ணு அண்ணா, அண்ணா, வாங்க ஹாஸ்பிடல் போலாம். தூக்குங்கடா. அண்ணா, அண்ணா, இங்க பாருங்கடா. தூக்குடா. வா, தூக்குடா. ஹாஸ்பிடல் போலாம். இப்ப எப்படி இருக்குண்ணே? ஓகே, ஆல் ரைட், தேங்க்யூ. தும்பா, என்ன தலைவா? ஏண்டா ஒரு மாதிரியா மூஞ்சிய வச்சிருக்க? பாய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாய். உனக்கு இன்னமும் சந்தேகமா இருக்கா? எனக்கு தெரியும், நான் உங்களோட சத்துருவா இல்ல உங்களோட நண்பனா? அதுதானே உங்களோட கேள்வி எல்லாம், அதுதானே? இல்ல பாய், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்களை பார்க்க வரும்போது உங்க சத்ருவா தான் வந்தேன். உங்க எல்லாரையும் பேங்க் ரேபரி கேஸ்ல சிக்க வைக்கிறதுக்காக. கடைசியா கோரா சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது, பணம் அவனுக்கும் வழிகள் உங்க மேலையும். அதைத்தான் அவன் எதிர்பார்த்தான். ஆனா பிக் பாக்கெட் அடிக்கிறது, கஞ்சா விற்கிறதுன்னு இப்படி சின்ன சின்ன தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு தேவை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மாடி, இங்க வாமா. நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரியே ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். பணம் அதுக்கு தடங்களா இருக்கக்கூடாது. அந்த பணம் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும். நான் பணத்துக்காக இல்லை, ஆனந்த லவ் பண்ணுது. ஆனா என்னோட அப்பா இனி எப்பவும் பணத்தை காரணம் காட்டி பிரச்சனைகள் வர வேண்டாம். இல்லண்ணே. பாம்பே, சொல்லுங்க சார். உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், உண்மையை மட்டும் சொல்ல. சொல்றேன். சரியா? நீ இதுவரை பாம்பேவை பார்த்திருக்கியா? இல்ல தல. அட குண்டு நாயே, இவ்வளவு நாள் எங்க கிட்ட நீ போய் சொல்லிக்கிட்டு இருந்தியா? பாம்பேல இதெல்லாம் சாதாரண மேட்ரு. எந்த மேட்ரு? ஆக்சுவலா சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு மேட்ரு நான் பாம்பேல இருக்கிற சமயத்துல ஏய், ஐயோ, ஆமா, ஐயோ, 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 ஏய், மெதுவா, டேய், ஐயோ.